பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதனை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். முக்கியமாக இந்த திருப்பலியினூடாக நாங்கள் செபித்து நிற்போம். முக்கியமாக உயிர்களை காக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடி நிற்போம். அதில் வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் பல பணிகளிலே வைத்தியர்களோடு இணைந்து வேலை செய்யும் நிறைய பேர் இருக்கின்றனர். அவர்களுக்காக நாங்கள் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள், அத்தோடு சேர்ந்து அங்கு வேலை செய்யும் அனைவருக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியில் முக்கியமாக மன்றாடி நிற்போம். அவர்களுக்கு தேவையான உதவியும் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் வாழ்விலே வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை ஆண்டவர் தாமே அவர்கள் வாழ்விலிருந்து அதை போக்கி நல்லொரு வாழ்க்கை வாழ அவர்களுக்கு தேவையான அருள் உதவியை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியினூடாக நாங்கள் மன்றாடி நிற்போம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றால் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பான முறையில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தெரிந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையும் எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 15, 60, 63 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியள். நீ பிறந்த வரலாறு இதுவே: நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வார் இல்லை. ஆனால் நீ திறந்த வழியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவமெய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியளாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டு மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இவனுக்கு நன்றி. பதிலுரைப்பாளருக்கு பல்லவியாக: ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவனின் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள்.
மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறை சாற்றுங்கள். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு புகழ்வாமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இது அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 திருவசனங்கள் 3 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தன்மையை ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபசாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரின்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்ளுகின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் வாசகத்துக்கு காது கொடுக்கும் போது இன்றைய நற்செய்தியில் இயேசு திருமணத்தை பற்றியான கேள்விகள், திருமணம் என்ன மாதிரியானது என்று எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். நாங்கள் பார்த்தார், பரிசேயர்களுடைய ஒவ்வொரு பொழுதும் பரிசேயர்கள் இயேசுவை குறுக்குத்தனமாக சோதிக்கும் நோக்குடனே கேள்விகளை கேட்கின்றார்கள். பரந்தப்பட்ட விடயங்களை அவர்கள் இவரை இப்படியாவது மாற்றிவிட வேண்டும், இவருக்குள்ள
பிழை என்று இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நோக்கத்தோடு வருகின்றனர். எனவே இங்கே இயேசு கொடுக்கும் பதில்கள் மிகவும் உறுதியான, மிகவும் அழுத்தமான பதில்களை கொடுக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், திருமணத்தில் ஆணும் பெண்ணையும் திருமணத்தில் இணைகின்றனர். இந்த இணைவு பிரிதலுக்கு முடியுமா என்று கேட்கின்றார்கள். அவர்கள் விலக்கி விடலாமா அந்த திருமணத்தை? அவர் சொல்லுகின்றார், இயேசு தொடக்கத்தில் கடவுள் படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக படைத்தது. அவர்கள் 2 பேரும் சேரும் போது அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்று சொல்லுகின்றார். இதில் இறையில் மிகவும் தெளிவாக எங்களுக்கு ஆழமான முறையில் இது விளக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இதில் 2 உடல்கள் ஒன்றாக கலப்பது என்று சொல்லும்போது நாங்கள் சொல்லுவோம் ஒன்று சக ஒன்று சமன். இயேசுவின் பதில் ஒன்றாகத்தான் இருக்கும், 2ஆக இருக்காது. எனவே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணத்தில் இணையும் போது 2 பேரும் ஒரே உடலாக அவர்கள் ஒன்று சேருகின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய வாழ்வு, அவர்கள் என்ன மாதிரி வாழுகின்றார்கள், 2 பேரும் ஒன்றே உடலுக்குள் வாழும் ஒரு மனம் ஒத்தவர்களாக இருக்கின்றார்கள். இங்கே மனமுறிவு என்பதற்கு இடமே இல்லை. இயேசு சொல்லுகின்றார், கடவுள் தொடக்கத்தில் சொல்லி இருக்கின்றார், இந்த கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அவர்களுக்கு பிரிவே இல்லை. திருமணம் முடித்தவர்களுக்கு பிரிவில்லை. டிவோர்ஸ் என்று சொல்கிறோம், இல்லாட்டி நாங்கள் மனமுறிதல், இல்லாட்டி விவாகரத்து என்று சொல்லுக்கு எங்களுடைய கத்தோலிக்க சமயத்திலே ஜேசு சொல்கிறார், அவர்களுக்கு பிரிவில்லை. அவர்கள் சாகு மட்டும் கணவன் மனைவி மாறுறார். அவர்களுடைய வாழ்வில் அப்படின்னா அது திருச்சபையில் அல்ல, ஆனால் அரசியலுக்கு வந்தால் அரசாங்கத்தில் அது வேறுபடியாக செய்கின்றன. ஆனால் சமயத்தை பொறுத்தவரை கத்தோலிக்க சமயத்தில் மனிதன் இணையும் போது அவனுடைய வாழ்வு முழுவதும் அவன் இணைகின்றான். எனவே இதில் வேறு ஒன்றுக்கும் இடமில்லை என்று ஜேசு சொல்லுகின்றார். இதில் அவர்கள் தெரியும் வாழ்க்கையும் வெவ்வேறு விதமாக இருக்கு. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தனிமையில் இருக்க விரும்புகின்றான். ஜேசு சொல்லுகின்றார், அவன் பிறவியிலே மன உறவு கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். சில நேரங்களில் அவர் உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அவருக்கு ஏதோ ஒன்றில் அவருக்கு திருமணம் முடிக்கலாமல் போகின்றது. சிலர் வேறு சில மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். சில நேரங்களில் உடல் ரீதியாகவோ அவர்கள் வாழ்க்கை ரீதியாகவோ அது மனிதரால் ஆக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு திருமணம் முடிக்க முடியாது. வேறு சிலர் விண்ணரசை பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றார்கள். அது குருக்கள், கன்னியர்களை நாங்கள் இயேசு குறிப்பதாக இருக்கின்றது. அதாவது தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார், முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிப்பது. எனவே அதைத்தான் இந்த விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையை ஆளாக்கி கொள்கிறார். எனவே இயேசு மிகவும் அழகாக தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். திருமணம் என்பது அதில் உண்மையாகவே ஒரு மனிதன் மனமொத்துத்தான் வாழுகின்றான், ஒழிய பிரிந்து வாழ முடியாது அதில். எனவே இந்த திருமண பந்தம் என்பது மிகவும் உன்னதமான ஒன்றை ஆண்டவர் இயேசு அழகாக எடுத்து காட்டுகின்றார். நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது தான் அது அப்படி அந்த யூதர்கள் கேட்கிறார், சில நேரங்களில் பரிசேயர்கள் கேட்கின்றார், அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழ் கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டுவது ஏன் என்று கேட்கிறார். என்ற அந்த காலத்தில் அவர்கள் கடின உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கேட்கும் அவர்களுடைய மனதில் இருக்கவே இல்லை ஒரு அன்பை, பாசம். அப்போ மோசே சொன்னார், நீங்கள் என்ன சொல்லுகின்றார், திருமணத்தை ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி மனைவியை விலக்கி விடலாம் என்று சொல்ல. ஆனால் அது உண்மையிலே தொடக்கத்திலிருந்து கடவுளுடைய கட்டளையிலிருந்து அவர்கள் கொஞ்சம் விலகி செல்லுகின்றார்கள். அதைத்தான் இயேசு அழகாக காட்டுகின்றார். இது மோசே எடுத்த சட்டம், கடவுளுடைய சட்டம் வேறு. எனவே இங்கே பாருங்க, இன்னும் ஒன்று மிக முக்கியமாக சொல்லுகின்றார், தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்போன் எவனும் விபசாரம் செய்கின்றான் என்று இயேசு சொல்லுகின்றார். எனவே விபசாரம் என்று சொல்லும்போது நாங்கள் எங்களுடைய வாழ்வையே நாங்கள் ஆண்டவரை ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம். எனவே
ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலிருந்து ஒரு திருமணத்தை ஆசீர்வதிப்பதென்றால் அது அவருடைய மரணம் மட்டும். இல்லாவிட்டால் கணவன் மனைவி இறந்து போன சமயத்தில் அவர்களுக்கு மறுமணம் முடிக்கலாம். ஆனால் அது அதான் சொல்கிறோம், மரணம் மட்டும். ஒருவர் மரணித்த பிறகு தங்களுடைய வாழ்க்கை மரணத்துக்கு மட்டுமே அவர்கள் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள் திருமணத்தில். எனவே திருமணம் என்பது நாங்கள் நினைத்த மாதிரி இன்றைக்கு ஒரு ஆள் நாளைக்கு ஒரு ஆள்னு வாழ முடியாது இந்த உலகத்தில். அது கடவுளால் அமைக்கப்பட்டது, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது, கடவுளாலே உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது. எந்த இதிலையும் கடவுள் இந்த இப்படியான ஒரு விஷயத்தை செய்யவில்லை. ஆனால் கடவுள் இந்த திருமணத்தில் மிகவும் உறுதியாக சொல்லுகின்றான், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அழகான வாழ்வில் அவனுக்கு ஒரு மனைவி தான், ஒரு கணவன் தான் தன்னுடைய வாழ்க்கையில். எனவே அதை அழகாக வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய திருமண வாழ்க்கை, இந்த உலகத்தில் திருமணங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகின்றது, மற்ற யாராலும் இல்லை. ஆண்டவர் அதை உருவாக்குன ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் கணவன் மனைவியாக. எனவே இதை நாங்கள் ஒரு புனிதமான இடத்தில் வைத்திருக்க வேண்டும், புனிதமான முறையில் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். எனவே திருமண பந்தத்தை நாங்கள் தொடர்ந்து அழகான முறையில் காக்க இந்த திருப்பலியினூடாக நாங்கள் மன்றாடும். திருமணம் முடித்த ஒவ்வொருவருக்கும் தேவையான மன உறுதியோடு, அன்போடு, பாசத்தோடு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவர் வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே நாங்கள் பக்தியோடு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உம் திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றான இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும், உமது திருவுளத்தை உணர்ந்து நிறைவாழ்வில் பயணிக்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரையும் உமது அன்பு கரங்களால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் பேரன்போடு எமையாளும் இறைவா, தொலைக்காட்சி மூலமும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுடன் துணையாக பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் செபிப்போம். பரம்பொருளே இறைவா, நீர் எங்களை வாழச் செய்கின்றீர். உம்மால் வாழும் நாங்கள் உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களுடைய வைத்திய துறைகளில் இருக்கும் வைத்தியசாலைகளிலே வேலை செய்யும் வைத்தியர்கள், தாதியர்கள், பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள், அங்கு இருக்கும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் வைத்து மன்றாடுகிறோம். அவர்களுக்கு தேவையான உடலுள்ள ஆன்ம சரீர சுகத்தை கொடுத்தருளும். நல்ல முறையில் அவர்கள் சேவையை செய்து கொண்டு போக, அதோடு சேர்ந்து அங்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அவர்கள் நல்ல முறையில் குணப்படுத்தும். அவர்களுடைய கைகளுக்கு தேவையான சக்தியையும் ஆன்ம தைரியத்தையும் நீனே கொடுத்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு
தந்தே. அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தே புலரும் பொழுதின் நெருக்கங்கள், உரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே. இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும் இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகளை உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிற பெராசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிஞ்சி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜொசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசாள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தே போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால்
நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வின் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் நலமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்காக எனது சதை என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிணைக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் மகிழ்ச்சியுண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.